பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்க அவங்க முகத்தை பார்த்தோன்னே நம்ம வசீகரிக்கிற தன்மையா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே நம்ம லயச்சு போயிடுவோம். அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது நம்ம பிடிக்கும். அவங்க பெரிய அழகிலாம் கிடையாது. பேரழகாலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு தோற்றம் இருக்கும். அந்த தோற்றமும் சரி, அவங்க பேச்சும் சரி, நம்மளுக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கும். பொதுவா யாருக்கு ரொம்ப வசீகரிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும், நம்ம நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளே உருவாக்கலாம். அதாவது சுக்கிரன்கிறது அழகு, ஒரு ஈர்ப்பு, இது எல்லாமே சுக்கிரனுக்குரியதாக இருக்கும். அது யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு வசீகரிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இந்த வசீகரிக்கும் சுக்கிரன் எங்க முகத்தை குறிப்பது எங்கன்னா 2ஆம் பாவம் காலபுருஷனின் 2ஆம் பாவம் ரிஷபராசி. அங்கதான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சந்திரன் மாதிரி வசீகரிக்கும் தோற்றம் யாருக்குமே இருக்காது. கவிஞன் எந்த கவிஞனான எடுத்தாலும் முதல்ல சந்திரனை பற்றி கவிதை எழுதா தெரியலன்னா அவன் கவிஞனாகவே இருக்க மாட்டான். அவ்வளவு வசீகரிக்கும் தன்மை அந்த சந்திரனுக்கு உண்டு. அந்த சந்திர ஒளியில் யார் அதிகமாக உள்வாங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வசீகரிக்கும் தோற்றம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சந்திரன் ஒளிய எப்படி உள்வாங்குதல் அப்படிங்கிறது என்னன்னா, 3ஆம் பிறை சந்திரன், அதுக்கப்புறம் முழுநிலவு சந்திரன், பஞ்சமி திதியில் உள்ள சந்திரன், ராமர் நவமியில் பிறந்த அந்த சந்திரன், இதெல்லாமே உங்களுக்கு வசீகரிக்க தோற்றத்துக்குரிய சந்திர ஒளிகள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த ஒளியை நீங்க முகத்தில் வாங்கும் போது உங்க முகம் பொலிவை பெறுவது அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, சந்திரனில் நீர் ஊடுருவணும். சந்திரன் நீர் நீங்க வைக்கிற தண்ணியில ஊடுருவணும். ஊடுருவி வரும்போது அந்த தண்ணியில் நீங்க முகம் கழுவுனா வசீகரிக்கும் தோற்றம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க ஆதி காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில் தண்ணிகளை நிறைய பிடிச்சு வச்சிருப்போம். அப்போ ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஒவ்வொரு மூடியெல்லாம் போட மாட்டோம். எல்லா தண்ணியிலும் நம்ம என்ன பூச்சி விழக்கூடாது, எச்சங்கள் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தண்ணியிலும் துணியை கட்டி வைப்பாங்க. துணியை கட்டி வச்சுட்டு அந்த துணியை தான் நம்மளுக்கு தூசி எதுவுமே உள்ளுக்கு விடாமல் பார்த்துக்கும், எந்த கெட்டதும் உள்ளுக்கு வராது. அப்ப அந்த துணி வழியாக சந்திர ஒளி ஊடுருவி அந்த தண்ணியில படும். அந்த தண்ணியை நம்ம பயன்பாடு படுத்தும் போது நம்மளுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருந்து முகப்பொழிவு, நம்ம அதை குளிக்கும் போது நல்லா இருந்தது. அதனாலதான் ஆற்று நீர் தண்ணீர், நம்ம வீட்டுல தேங்கி வைக்கும் தண்ணீர் வெளியில இருந்து அந்த சந்திர ஒளி பெற்ற தண்ணீர் நம்மளுக்கு அதிகமாக பவரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இது ரொம்ப வசீகரிக்க தோற்றத்துக்கு மிக முக்கியமான பங்கா இருக்கும். இன்னொன்னு வசீகரத்துக்கு ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவை அரைச்சி நீங்க தேய்ச்சி குளிக்கும் போதும் இந்த ஆவாரம்பூ தண்ணியை முகத்தை ஆவாரம்பூ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை குளிர வச்சு நல்லா அந்த வடிகட்டி எடுத்துட்டு அது நில ஒளியில வைத்து அந்த தண்ணியை நீங்க முகம் கழுவிக்கிட்டே வரும்போது உங்க முகம் எளிமையான அழகான தோற்றம், நல்ல பளபளப்பான ஒரு தோற்றத்தை வரும். இந்த ஆவாரம்பூ தண்ணியை சேகரித்து வச்சுக்கணும். வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அதை வைத்து முகம் தொடச்சுக்கிட்டே வரும்போது உங்க முகம் பொன்னிறமாக மாற்ற தோற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது போக நம்ம நைட்டு படுக்கும் போது உங்களுடைய கையில் உள்ள ஒரு மோதிரமோ இல்லாட்டி உங்க வீட்டுல சின்ன ஒரு காயின், தங்க காயின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வெள்ளி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளி கிண்ணத்தில் அந்த தங்க காயினை போட்டு அதுல தண்ணி ஊத்தி அதை குடிச்சுக்கிட்டே வரும்போது உங்க உடலில் அவ்வளவு மாற்றங்கள் கிடைக்கும். உங்க முகத்தில் தோற்ற பொலிவுகள் மாறுபடும். இந்த மாதிரி தோற்ற பொலிவுகளுடன் மாற்றத்துடன் உங்க முகமும் உங்க உடலும் சுத்தமடையும் போது உங்க முகம் வசீகரிக்கும் தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் போக நம்ம பௌர்ணமி நிலவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கடல் மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துக்கோங்க. அதை வெள்ளை துணியில் விரித்து அது மேல கடல் மண்ணை பரப்பிட்டு அந்த மண்ணில் படுத்து, அதாவது முதுகு அந்த மண்ணுல படணும். படுத்துட்டு வானல்ல நிலா ஒளியை பார்த்துட்டு நீங்க பேசும்போது உங்களுக்கு முகப்பொலிவுடன் நீங்க கேட்ட வரங்களும் கிடைக்கும். இந்த மாதிரி வசீகரத்துக்கு சந்திரன் முழுமையான பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜப்பான்காரங்க எல்லாமே இந்த அரிசியை வடித்த தண்ணி, அரிசி சந்திரனுடைய தண்ணி, அரிசி வடித்த தண்ணியை வைத்து முகத்தை அவங்க கிளீன் பண்ணுவாங்க. அரிசி கழுவுன தண்ணியை நம்ம உடம்பு சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. நல்லா பாருங்க, சின்ன வயதில் நம்ம அம்மா பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி வடிச்ச தண்ணியை சூடு பண்ணி அந்த இடுப்புக்கு கீழே ஊத்திக்கிட்டே வந்தா இடுப்பு எலும்புகள் பலப்படும் அப்படிம்பாங்க. அவ்வளவு அந்த அரிசி தண்ணியில், அரிசியை விட அரிசியில் உள்ள தண்ணியில் அவ்வளவு பவர் இருக்கு. அதனால அந்த தண்ணியை கூட நீங்க எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு, அதாவது சந்திரனை எந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படி தெரிஞ்சிருந்தாலே நம்ம வசீகரிக்க தோற்றத்துக்கு மிக
பலனுள்ளதாக இருக்கும். அந்த அரிசி வடிச்ச தண்ணீரை நம்ம உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு உடம்பில் பலப்படும். உடம்பு வந்து நல்லா பலமாயி வசீகரிக்குமாக, அதாவது குழந்தைங்க எப்படி எல்லாரையும் கவர்ந்து இழுக்குதோ அதே போல் வசீகரிக்கும் தோற்றத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால நம்மளுக்கு வந்து சின்ன வயதுல உடம்பு கழுவுறதுக்கு இந்த அரிசி கழுவுன தண்ணீர் தான் உடம்பு கழுவுவாங்க. அதே போல் உங்களுக்கு மனசோர்வோ உடல் சோர்வோ இல்லாட்ட யாராச்சும் உங்களை ரொம்ப நெகட்டிவா திட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால உங்களுடைய ஆரோ ஃபுல்லா பிளாக் ஆரோவா உருவாகும் போது உங்களுக்கு இந்த அரிசி கழுவுன தண்ணீர்னால் ஏற்படக்கூடிய ரெமெடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து சந்திரன் முழு ஆளுமையும் உங்களுக்கு மன அமைதியையும் கொடுக்கும். அதனால இந்த தண்ணியும் பயன்படுத்தி உங்களுடைய வசீகரிக்கும் தோற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் போக தேனை வந்து தேன் காலையில விடிய காலையில வெறும் வயிற்றுல இந்த தேனை குடிச்சாலுமே அந்த உடலை வந்து நல்லா சுத்திகரிக்கும் தன்மை அந்த தேனுக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால அதையும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தேனை யார் அடிக்கடி புழங்குறாங்களோ, நீங்க குடிக்க மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே தேனை உங்க வீட்டுல அதிகமாக ஒரு மாசத்துல நான் 2 லிட்டர் தேன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டுல கண்டிப்பாக வசீகரிக்க தோற்றம் உண்டு. அது மாதிரி செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த தேன் வச்சிருக்க எந்த தேனை வந்து எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கும். எந்த வீட்டில் தேன் ஸ்டாக் இருக்குதோ அந்த வீட்டில் அதாவது செல்வத்துக்குடைய அதிபதி அங்க உட்கார்ந்த மாதிரி அர்த்தம். அதனால தேனை வந்து யார் நல்ல சுத்தமான தேனை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு அதை அடிக்கடி இங்க வந்து வெறும் வயிற்று குடிக்கும் போது உங்க உடம்பில் எந்த பொருட்கள் உங்க உடம்புல மாற்றத்தையும் அழகையும் கொடுக்குதோ அது சுக்கிரனுடைய காரகத்துவங்களை முழுமையாக பெற்று இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த பொருட்கள் வந்து வீட்டுல இருந்து எப்பவுமே சேர்த்து வைக்கிற தன்மையில் வச்சுக்கோங்க. உடனே தேன் அப்படிங்கும் போது அந்த பொருளை சேர்த்து வைக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆவாரம் பூ, உடனே ஆவாரம் பூ கொண்டு வந்து வீட்டுல நட்டு வச்சு வளர்க்க கூடாது. அது வந்து காட்டு செடினா காட்டு செடியில தான் இருக்கணும். அதோட மருத்துவத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டு வரணும். அந்த செடியை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து வளர்த்துறாதீங்க. அது போல அந்த வசீகரிக்கும் தோற்றத்துக்குரிய இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வைத்து உங்க வீட்டில் வந்து நீங்க உங்க வீட்லயும் சரி உங்க குழந்தைங்களுக்கு உங்க கணவருக்கு எல்லாருக்குமே அது பயன்பாட்டுல வைக்கும் போது முகப்பொலிவுடன் நீங்க போற இடத்தில் இப்போ ஒரு மேனேஜர்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த மேனேஜர் உங்க பேச்ச கேட்பாங்க. அந்த மாதிரி போற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நற்பெயர்கள் கிடைக்கும். இதை விட இன்னொன்னு என்னன்னா மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூவை கொதிக்க வச்சு அந்த நீரை கூட முகத்துல அலம்புவாங்க. அந்த நீரை அலம்புவாங்க, முகத்துல அலம்புறது, குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவத்தை மிகைப்படுத்தி ஆக்டிவேட் பண்றதுதான். இதை யார் சிறப்பாக ஆக்டிவேட் பண்றாங்களோ அவங்களுக்கு செல்வ நிலை மட்டும் இல்ல, முகம் தோற்றமே அவங்க செல்வ நிலை உயர்வுக்கு மிக காரணமாக இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதிகமான அழகுகள் ஆபத்தை கொடுப்பது. ஒரு பெண் அதிகமான அழகு பெற்று வருவது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். திடீர்னு ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுல சாதாரணமா இருக்க பெண் திடீர்னு அழகாயி ரொம்ப மெருகூற்றி இருப்பாள். அப்ப அந்த வீட்டுல ஏதோ துக்க நிகழ்ச்சி நடக்க போகுது, அதனால இந்த பெண்ணை மெருகூற்றப்படுகிறாள் அப்படிங்கறத அர்த்தம். அதனால அதீத அழகை உள்வாங்காதீங்க. ஆனால் எல்லாரையும் வசீகரிக்க தன்மையான பேச்சையும் நடவடிக்கையும் நீங்க உருவாக்க உங்களால் முடியும். அதனால அழகை வைத்து ஒருத்தர் வந்து வசீகரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எடுக்கவே கூடாது. உங்களுடைய வசீகரிப்பு தன்மை உங்க பேச்சிலும் உங்கள் உடல் நடவடிக்கைகளிலும் உங்களுடைய வசீகரிப்பு தன்மை அதிகப்படுத்தணும்னா இந்த பொருட்களை வச்சு நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா மிக சிறந்த பலனை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.